ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற நிறைய பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். நான் கொண்டு வந்திருக்க டிப்ஸ் எல்லாமே டைமையும் மணியும் சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயில் சீசனில் வந்து நமக்கு உடலில் வந்து வெப்பம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குங்க. இதனால் வந்து நமக்கு தலை சுத்தல், வாந்தி இது மாதிரி போன்ற உடல் உபாதைகளும் வரும். அதில் நம்ம வகுத்து வலியும் அதிகமாக வருங்க. வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த வகுத்து வலிக்கு, சூடுனால வர வகுத்து வலிக்கு ரொம்ப அழுவாங்க. ஏன் அழுவுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த லேப்டாப்லாம் அதிக நேரம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும். நார்மலாகவே இந்த வெயில் டைமில் அதிகமாக கண் எரிச்சல் ஏற்படும். இந்த மாதிரி கண் எரிச்சல், வயிற்று வலி, வாமிட் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உடல் வெப்பத்தை நம்ம தணிக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு ட்ராப்பை கையில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பாதத்தில், கால் பாதத்தில் நெகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உச்சந்தலையிலையும் ஒரு ட்ராப்பு நல்லா அழுத்தமாக தேய்ச்சி விட்ருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஐப்ரோஸ்லையும் தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் வந்து தொப்புளில் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே மறக்காமல் இந்த வெயில் டைமில் வந்து தொப்புளில் வந்து இதே மாதிரி விளக்கெண்ணெய் ஒரு ட்ராப் வச்சுட்டு படுத்துவாங்க. இதே மாதிரி செஞ்சுட்டே வர நமக்கு உடலில் சூடே ஏற்படாதுங்க. எப்பயுமே நமக்கு உடம்பு வந்து நல்லா சில்லுன்னே இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கார்னில் சமைப்போம்ல, அதை உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்வீட் கார்னை வாங்கிட்டு வந்த நிமிஷம் அந்த மேல் தோல்லாம் உரிச்சிட்டு இதே மாதிரி பாதியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதை இதே மாதிரி நைஃபை உள்ளே நுழைச்சிட்டு லைட்டாக இப்படி மட்டும் ட்விஸ்ட் பண்ணுங்கள். அழகாக ரெண்டாக உடஞ்சிருங்க நமக்கு. இப்போ பாருங்கள், நான் உரிச்சு காமிக்கிறேன். ஈஸியாக அழகாக ஒரு செகண்டில் எவ்வளவு நம்ம ஸ்வீட் கார்ன் வேணையும் உரிச்சிடலாங்க. இதே மாதிரி ஸ்ட்ரெயினரில் எல்லாத்தையும் உரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயினரை அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹையில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஸ்வீட் கார்ன் ஈஸியாக வந்துருச்சுங்க. ஸோ இந்த மெத்தடில் வேக வச்சிங்க நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிளில் வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கு இருந்தால் போதும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, நிஜமாக தான். ஒரு ஊக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஏதாவது ட்ராவல் போகிறச்ச ஆப்பிள்லாம் சாப்பிட்ணும், குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கணும்னா கத்தி தேவையில்லைங்க. எல்லாருக்கிட்டையும் சேஃப்டி பின் இருக்கும். இதை வீடியோவில் காமிக்கிற மாதிரி சேஃப்டி பின்னை வச்சு நல்லா ஆழமாக இந்த மாதிரி எத்தனை பீசஸாக வேணுமா போட்டுக்காங்க. இப்போ இந்த பேக் சைடு திருப்பி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், இதே மாதிரி எவ்வளோ பீசஸாக வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தியே தேவையில்லைங்க. ட்ராவல் போகிறச்செல்லாம் இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டிஷ் வாஷர் லிக்யூட் அப்படி இல்லைன்னா வாஷிங் லிக்யூட் வந்து தீந்து போச்சுன்னா இந்த கவரை தூக்கி போடாதீங்க. நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பெரிய டிஷ் வாஷர் லிக்யூட் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பாருங்கள் டேப் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கவரை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னா, இப்போ நம்ம லாங் ட்ராவல்லாம் போகிறச்ச கை கால் முகங்கள்லாம் கழுவுறதுக்கு இந்த தண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இதுக்கும் நம்ம வாட்டர் பாட்டிலில் கொண்டு போயிருக்க குடிக்கிற தண்ணியை பயன்படுத்த தேவையில்லைங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு யூரின்லாம் போயிட்டாங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்போ இன்னொரு மெத்தட்லையும் இந்த பெரிய கவரை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு ஏர் பம்ப்லாம் தேவையில்லை. வாயில் வச்சு ஊதி நமக்கு ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சடனாக ஒரு ஏர் பில்லோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்குன்னு நம்ம லாங் ட்ராவல்லாம் போகிறச்ச பில்லோ எடுத்துகிட்டு போக தேவையில்லைங்க. இதை நம்ம எவ்வளோ வச்சு ப்ரெஸ் பண்ணாலுமே வெடிக்காது, நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கர்ச்சீஃபை போட்டுட்டு நம்ம நல்ல பில்லோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு வேணான்ற டைமில் வந்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஏரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை 3 மடக்கா மடக்கிட்டு இதே கர்ச்சீஃபில் வச்சு சுற்றி நம்ம பேக்குள்ளே வச்சு கொண்டு போய்க்கலாங்க. இதுக்குன்னு பில்லோ எடுத்துகிட்டு போய் இடத்தையும் நமக்கு அடைக்காது. நல்லா காம்பேக்டாக இருக்கும், நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன டிஷ் வாஷர் லிக்விட் கவரை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து டேப் வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண இந்த பேக்கை வந்து அப்படியே ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 hours கழித்து இந்த பேக்கை எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஐஸ் பேக் மாதிரி இருக்குங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ நம்ம கை கால்கள்லாம் ஏதாவது வீக்கம் இருந்துச்சுன்னா ஒத்தனம் கொடுக்கறதுக்கு இதை வந்து ஐஸ் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி சில சமயம் வந்து நமக்கு கரண்ட் போயிடும். அப்போ வந்து இந்த ஐஸ் பேக்கை வந்து நம்ம அந்த காய்கறி மேலே போட்டு வச்சிட்டோம்னா நிறைய நேரத்துக்கு வந்து நல்லா சில்லுனாவே இருக்கும். காய்கறிகள் வீணாமல் போகாது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி யூஸ் பண்ணுற கப் எடுத்துக்கோங்க. 2 முடி ஹார்பிக் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ ஸ்கெட்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ சாண்ட்விச் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கும் போது இதே மாதிரி பேக்கெட்டில் டொமேட்டோ ஸ்கெட்சப் கொடுப்பாங்க. அதை நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோங்க, குப்பையில் தான் தூக்கி போடுவோம். இனிமேல் தூக்கி போடாமல் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஈனோ சால்ட் சேர்த்துக்கோங்க. ஈனோ சால்ட் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பும் இல்லைன்னா அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இதே மாதிரி ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. பாட்டிலோட கேப்பில் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த க்ளீனிங் சொல்யூஷனை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு கேஸ் பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. இதே மாதிரி யூஸ் பண்ணுற கப்பில் வந்து இந்த சொல்யூஷனை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பர்னரை வந்து மூழ்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால அதிக அளவு எனக்கு கரை இல்லைங்க. அதனால் வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பர்னர் ரொம்ப கருத்து போயிருக்கு, 1 வருடம் ஆகியும் கழுவலைன்னா நீங்கள் 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ரிசல்ட் பார்த்துலாம் பாருங்கள். எடுக்கும் போதே உங்களுக்கு பர்னரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த கறி பிடிச்ச கரையெல்லாம் நல்லா ஓரளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அதில் டிஷ் வாஷர் லிக்விட் வந்து கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கவே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப அழுத்தமே கொடுக்கல, லைட்டாக தான் தேய்ச்சி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ தண்ணியில் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். சாதாரண டேப் வாட்டரில் தான் கழுவிருக்கேன். ஸோ சூப்பராக நமக்கு சுத்தமாகிடுச்சு பாருங்கள். கடையில் வாங்கின புது பர்னர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பளிச்சுன்னு மின்னது பாருங்கள். இப்போ ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்னரை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ்வும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா எரியுங்க. அதனால உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பர்னர் எரியுது பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நல்லா மந்த்லி ஒன்ஸ் பர்னரை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து அதிக அளவு செலவாகாதுங்க. நெக்ஸ்ட் இந்த சொல்யூஷனை பயன்படுத்தி உப்பு கரைப்பாடு இந்த பாத்ரூம் பக்கெட் எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாங்க. பாத்ரூம் பக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக உப்பு கரை படிஞ்சு போயிருக்குங்க, பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இப்போ இந்த சொல்யூஷனை இந்த பக்கெட்டில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உப்பு கரை இருக்குது பாருங்கள். பக்கெட்டை ஃபுல்லாக அப்படியே இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த மக்லையும் பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா உப்பு கரை படிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கரை இருக்குது, ரொம்ப நான் 2-3 மாதமாக கழுவலை அப்படின்னு பண்ணிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப கை வச்சு அழுத்தம் கொடுக்காம லைட்டாக வந்து தேய்ச்சாவே ஈஸியாக போயிடும். அதனால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 15 நிமிஷம் தாங்க ஊற வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக நம்ம இப்படி தேய்ச்சாவே போதுங்க. சூப்பராக உப்பு கரை போயிருங்க பாருங்கள். மக்களையும் நல்லா உள்ளெல்லாம் தேய்ச்சி கொடுத்தீங்க பாருங்கள், எவ்வளோ அந்த உப்பு கரைலாம் அழகாக போகுதுன்னு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஹார்பிக் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த அரிப்புலாம் இருக்காது. சில பேருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறதுனால இந்த ஹார்பிக் கையில் பட்ட நிமிஷம் ரொம்ப இச்சிங் இருக்குங்க. ஆனால் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் கூட அரிப்பு இருக்காது. தாராளமாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் பாருங்கள். சூப்பராக நமக்கு பக்கெட்டும் மக்கும் க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள், பல்லப்பலன்னு புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதே சொல்யூஷன் நம்ம பயன்படுத்தி நம்மளோட வாஷ் பேஷனையும் கழுவிக்கலாங்க. இந்த வாஷ் பேஷனோட டேப்லையும் பாருங்கள் ரொம்ப உப்பு கரை இருக்குது. இதே சொல்யூஷனை ஊற்றிட்டு இதே மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி வாஷ் பேஷன் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த டேப்பில் இருக்க உப்பு கரையும் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ இதே சொல்யூஷனை பயன்படுத்தி நம்ம டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதனால் நமக்கு ஹார்பிக்கும் அதிக அளவு செலவாகாது. பாருங்கள், டாய்லெட் ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சொல்யூஷனை வந்து இந்த டாய்லெட்டுக்கு பேக் சைடில் ஃப்ளஷ் டேங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பாட்டிலை வந்து நல்லா டிப் பண்ணி வச்சுருங்க. தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ளஷ் பண்ணுறச்ச டாய்லெட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது. நம்ம அடிக்கடி டாய்லெட்டை சுத்தம் பண்ண தேவையில்லைங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன். கண்டிப்பாக இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோ பார்த்துலாம். இன்றைக்கி ரெசிபியில் வந்து உடல் சூட்டாக தணிக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபியில் வந்து அதிக அளவு சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி உடல் சூடு நல்லா தணியுங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த் ட்ரிங்க்கை வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 பாதாம் பருப்பு சேர்த்து விட்றேங்க. நெக்ஸ்ட்டு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நாம் சேர்க்குற நட்ஸ் எல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது தாங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 10 ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து விட்றேங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 5 ஏலக்காய். ட்ரை கிரேப்ஸ்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் வாசனைக்காக 2 லவங்கம் சேர்க்குறேங்க. லவங்கம் வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் கூட நல்லா கொதிக்கிற தண்ணியை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸில் அரைக்கிற போது நல்லா ஸ்மூத்தாக அரைப்படுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாங்க. அதனால் ஒரு பெருசாக அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உரமாக இருக்கட்டும்.
இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி தான் ரோஸ் இருக்கணும், நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. சாதாரண ரோஸ் எடுத்துறாதீங்க, இது பன்னீர் ரோஸ்னே கடைகளில் கிடைக்குங்க. இது வந்து எடிபிள் தாங்க, சாப்பிடக்கூடியது தான். பன்னீர் ரோஸ்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸ்கின் க்ளோவிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வாய்ப்புண் வயிற்றுப்புண் அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் குணப்படுத்தும். உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல குளிர்ச்சியை தருங்க. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை சும்மாவே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மில்க் ஷேக் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பன்னீர் ரோஸ்லேயே 2 வகையான ரோஸ் இருக்குங்க. லைட் பேபி பிங்கிஷில் ஒரு பன்னீர் ரோஸ் இருக்கும், இது வந்து டார்க் பிங்காக இருக்குது. அந்த லைட்டு பிங்க் கலரில் இருக்கிற பன்னீர் ரோஸ் கிடைச்சா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த காம்பெல்லாம் பிச்சு போட்டுட்டு இந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதழ்களை வந்து தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் எடுக்கிற பன்னீர் ரோஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க, அதை மட்டும் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல பெரிய அரைமுடி தேங்காய்க்கு நல்ல பெரிய பூவாக 5 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் ஒட்ட வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது உரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், ஃபலூடா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது சேர்த்துக்கலாங்க. திருநீற்று பச்சிலை அப்படின்ற ஒரு இலையிலிருந்து தாங்க இது கிடைக்குது. இந்த சீட்ஸை வந்து நான் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வித்தின் 5 மினிட்ஸில் நல்லா ஊறி உப்பி வந்துருங்க. ஸோ இதை அப்படியே ஒரு உரமாக வச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பீசன் எடுத்திருக்கேங்க. ஃபலூடா ஜிகர்தண்டாலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா, அதில் கண்டிப்பாக இந்த பாதாம் பீசன் சேர்ப்பாங்க. இதுவும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதாங்க. நான் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த பாதாம் பீசன் அதிக அளவு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பாதாம் பீசன் பாருங்கள். இது 50 கிராம் 30 ரூபாங்க. சில ஷாப்பில் வந்து காஸ்ட் வேரி ஆகலாம். இந்த பாதாம் பீசன் வந்து நம்ம எப்படி செய்யணும்னா, இதிலிருந்து ஒரு 3 துண்டு எடுத்து போட்டால் போதுங்க. சிறிய துண்டாக 3 துண்டு போட்டால் போதுங்க, அதிக அளவு சேர்க்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் சேர்த்தாவே இது உபரி அதிக அளவு கிடைக்குங்க. இந்த பாதாம் பீசினை ஒரு பவுலில் சேர்த்துட்டு பாதாம் பீசின் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல புசு இந்த மாதிரி ஒயிட் கலராக மலர்ந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த பாதாம் பீசின் வந்து 8 ஹவர்ஸ் ஊறுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. ஊற வைக்காமல் நம்ம செய்யவே முடியாது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச நட்ஸில் அந்த பாதாமில் இருக்கிற மேல் தோலை நீக்கிட்டு அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுட்டு 1 கப் தேங்காயை இதில் சேர்த்து விட்டுருலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் தேங்காயை ஃபஸ்ட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரோஜா இதழ்களை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூடயே நான் கொஞ்சம் கலருக்காக நன்னாரி சிரப் சேர்க்குறேங்க. இது முழுக்க ஆப்ஷனல் தாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் நன்னாரி சிரப் சேர்க்குறேங்க. நீங்கள் பீட்ரூட் பீசஸ் கூட சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து அரைச்சிங்கனாலும் நல்ல கலராக கிடைக்குங்க. என்கிட்ட பீட்ரூட் இல்லை, அதனால நன்னாரி சிரப் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிடுங்க. இந்த மீது இருக்கிற தேங்காய் போயும் எகைன் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் வடிகட்டிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் 2மே எடுத்துக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா விதைகளையும் இதை சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்த அந்த பாதாம் பீசினையும் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இவங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக இருந்தால் தாங்க இது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவர் அல்லது 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வந்துடலாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். பாருங்கள், நான் 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட தேங்காய் பால் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சம்மர் சீசனில் கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக்கை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்காய் பால் வந்து உடல் வந்து சூட்டை தணிச்சு நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை தருங்க. அதுவும் இல்லாமல் தேங்காய் பாலில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் தேங்காய் பாலில் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த வெயில் சீசனில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.